நமக்கு ஃபேஃப் வேணுமா அப்படின்னு இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேட்ச் ஹை ஃப்ரம் பாலா. 2025 ஐபிஎல் நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அணியனும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி எப்படிலாம் மாற்றலாம், கேப்டனை மாற்றலாமா வேணாமா, முக்கிய ரிட்டன்ஷன் யார் என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற இந்த நிலைமையில் ஆர்சிபி பக்கம் லைட் நம்ம வண்டியை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கேப்டனை மாற்றணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆர்சிபியுடைய கேப்டனாக இப்போத்துக்கு இருக்கக்கூடியவர் ஃபேஃப் டூப்ளசிஸ் உடைய கேப்டன்சி எந்த மாதிரி இருக்குது, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபிக்குள்ள வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, சிஎஸ்கேல இருந்தப்போ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன கம்பேரிசன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஸ்க்ரீனில் வந்துருக்கு. 2018 ஆக்ஷன் மூலமாக சிஎஸ்கேக்குள்ளே வந்த இவர் அந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 125, 123, 140, 138 அவ்வளோதான். ஸோ அதிகபட்சம் 140 ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒரு வருஷம் இருந்தது 2020. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் அந்த பக்கம். ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 396, 449, 631 வரைக்கும் போயிருக்கு. சரி, ஓகே, சூப்பர் ரன்ஸே அடிச்சிருக்காப்ல. இவருடைய ஆவரேஜ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 45, 40 போயிருக்கு 36லேருந்து 2019, 20, 21. ரைட், ஓகேங்க. 2022 ஆர்சிபிக்கு போனதுக்கப்புறமா 400, 700, 400 3 வருஷம் 400க்கு மேலே தான் அடிச்சிருக்காப்புல. அங்கேயும் அவருடைய ரன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் முதல் வருஷம் அங்கே போனப்போ டிப் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு 127 பக்கம் வந்திருக்குது. 2019 சிஎஸ்கேல எப்படி இருந்தாலும் அதோட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அவருடைய பேட்டிங் இன்னும் போக போக அதிகமாக இருக்குது. டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை எகிர விட்டுருக்காரு. 2024 பார்த்தீங்கன்னா 161, 2023 153. ஸோ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒரு T20 ஹிட்டராக அவர் இன்னுமே நல்லா வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரைட், ஓகே, சூப்பர், டிக் போட்டுடலாம் இப்போ. பட் அவருடைய கேப்டன்சிக்கு நம்ம இந்த பக்கம் வருவோம். இஸ் ஹி எ குட் லீடர்? இதுதான் கொஸ்டின். ஸோ அவர் ஒரு நல்ல லீடராக இங்கே இருக்கிறாரா அப்படின்னா நிறைய சமயங்களில் பவுலிங் சேஞ்சஸை தவறாக பண்ணதாக இருக்கட்டும். கடந்த 2024 ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே அவருடைய பவுலர்ஸை சரியாக ரொட்டேட் பண்ணதாக இருக்கட்டும். பவுலரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட வருவார், மிடானில் நின்று பேசிகிட்டே இருப்பார். அதெல்லாம் ரைட்டு. பட் ஏதோ ஒன்று அவருடைய லீடர்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக வாடா பார்க்கலாம் அப்படின்றது மிஸ் ஆகுது. ஆர்சிபி கிட்டத்தட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் 2024 எங்கேயோ பாட்டம் ஆஃப் த டேபிள் இருந்தவங்க அங்கே வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த டீம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்கு. அதுக்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் இருக்குது. பட் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அந்த லீடர் இது தாண்டா, இங்கே தாண்டா, இதை தாண்டா, இப்படி தாண்டா பண்ண போகிறோம், வாடா போகலாம் அப்படின்னு அடித்து கூட்டு போகக்கூடிய ஒரு லீடர்ஷிப் மிஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் அவங்க ஆக்ஷனில் தவற விடுறாங்க, பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணல, அதெல்லாம் கரெக்டு தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ல வேறு யாராவது ஒருத்தவங்க பெட்டராக ட்ரை பண்ணலாம். ஃபேஃப் டூப்ளசிஸ் தப்பு பேடுன்னு நம்ம இங்கே சொல்ல வரல, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாரு. பட் அவரோட பெட்டராக யாராவது ஒரு கேப்டன் நமக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எவ்வளவோ டீம்லேருந்து வீரர்கள் வெளியே வரப்போகிறாங்க. அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள எப்படியாவது உள்ளே கொண்டு வரலாங்கிற அந்த கான்சன்ட்ரேஷனில் ஆர்சிபி போகலாங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் கிடைக்காம போச்சு அப்படின்னா ஆர்சிபி ஃபேஃப் டூப்ளசிஸோட திரும்ப உள்ளே இருந்துக்கலாம். பட் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நான் ரிட்டன்ஷன் வர பண்ணணுமா வேணாமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஆஸ் எ பேட்டராக அவர் ரீட்டன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் கேப்டன்சி வேறு யாராவது கொடுக்குறது பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது ஒரு உங்களுக்கு உங்கள் படம். ஓகே, பாய்.